வெல்கம் டு ராணி சித்திர தையல். நான் வந்து இன்னைக்கு ஒரு டுட்டோரியல் எடுக்க போகிறேன். இதில் வந்து செயின் ஸ்டிச் ஆல்ரெடி நான் போன வீடியோலேயே செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத காமிச்சிட்டேன். இருந்தாலும் ஒரு த்ரெட்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த கோடு போட்டுட்டு அந்த கோட்டுக்கு அடியில் இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஃப்ரேம் வச்சுட்டு பாருங்கள், ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி அடியில் சின்ன ஃப்ரேமும் அதுக்கு மேலே வந்து இந்த ரிங் இருக்கு இல்லையா, இந்த இது ஹூப் வர்றது மேலேயும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், இப்படி கீழே வச்சியும் பண்ணலாம். இது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கையில் பிடிச்சிருக்கேன். மெயினாக கையிலையே பிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நல்லா டைட்டாக போட்டுட்டு நல்லா இந்த ஹூப் வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த லைனில் நீடிலில் 3 ஸ்டாண்ட்ஸ், அதாவது 3 த்ரெட் எடுத்துகிட்டு அதை வந்து 2ஆக மடித்து 6ஆக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 3 எடுத்தாவே போதும். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 6 எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இப்படி இங்கே குத்தி இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு போன வீடியோவில் சொன்னது தான், இந்த கட்டை விரலை இப்படி பிடிச்சாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா இது நார்மலாக எல்லோரும் போடுறது. இப்படி இப்படி போட்டுட்டு இங்கே குத்தி அதை ஆரம்பித்த இடத்துல குத்திட்டு இப்படி எடுக்கணும். இப்படி கொஞ்சமாக தள்ளி எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துட்டு இதை வந்து இப்படி ஒரு சுற்று, இந்த த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட்டை வந்து இப்படி ஒரு சுற்று இப்படி சுற்றிட்டு இப்படி பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா ஒரு செயின் மேக் ஆகும். இது வந்து நார்மலாக எல்லோரும் போடுறது. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கட்டை விரலை பிடிச்சிட்டு இப்படியே கண்டினியூஸாக போட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த செயின் இப்போ முடிஞ்சிச்சு இல்லைங்களா, இந்த செயினுக்குள்ளார நீடில் விட்டுறணும். நீடில் விட்டுட்டு ஒரே அளவாக போடணும். எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு. நான் கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன், ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், இப்படி திருப்பி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதே செயின்குள்ளே விட்டு இப்படி இதை வந்து அப்படியே கண்டினியூஸாக போடலாம். இப்படி போடும்போது நமக்கு வந்து செயின் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். இப்படி கண்டினியூஸாக போடுங்க. எந்த இடத்துல டர்ன் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம சின்னதாக போட்டுக்கணும். செயினை வந்து சின்னதாக போட்டு டர்ன் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த ஸ்கொயரு, அப்புறம் சர்க்கிள், அப்புறம் இந்த ரெக்டாங்கிள், ஏதாவது ஒரு ஷேப் வந்தது அப்படின்னா, பெண்டு அது மாதிரி வந்தது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து செயினை வந்து நம்ம சின்னதாக போட்டோம் அப்படின்னா டர்ன் ஆகிடும். நம்ம இதுக்குன்னு ஒன்றும் தனியாக கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லை. இப்படியே போட்டுகிட்டே வாங்க. இப்போது நான் வந்து செயின் போட்டதை வந்து இப்படி கோடு போட்டு நம்ம போடுறோம் இல்லையா, இதை வந்து இப்படி கோடு போட்டுட்டு அதாவது இந்த லைன் ஃபுல்லாகவே இப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நான் ஒரு ஃப்ளார் வரைஞ்சி அதில் வந்து எம்ப்ராய்டரி போட்டிருக்கேன். அதாவது செயின் ஸ்டிச் மட்டும் யூஸ் பண்ணிட்டு, செயின் அப்புறம் ஸ்டெம் இதெல்லாம் யூஸ் பண்ணி போட்டிருக்கு. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு, ஏதாவது ஒரு ஃப்ளாரு இல்லைன்னா பிக்சர் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். அப்புறம் நமக்கு ஒரு 2 மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த 2 மீட்டர் கிளாத்தில் இது மாதிரி அங்கங்கே நான் என்னென்ன ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுக்குறேனோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி நல்ல யூஸ் ஆகும். இது வந்து செயின் ஸ்டிச்சு. இந்த ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கு. இந்த பெட்டல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த பெட்டல்ஸ்குள்ளே வந்து வேணும்னா நம்ம வந்து சம்கி, பீட்ஸ் அது மாதிரி ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணுறோன்னா கூட பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட் ஷேப்பு இதெல்லாம் கூட பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு.
இது வந்து புல்லியன் நாட்டு, புல்லியன் நாட் போட்டிருக்கு. இது வந்து வீல் ஸ்டிச்சுன்னு இதுக்கு பேர். இது வந்து ஒவ்வொரு அடுத்தடுத்த கிளாஸில் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இதோட பிக்சர் வேணும்னா நான் வந்து அடுத்த ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நான் உங்களுக்கு போட ஆரம்பிக்கிறேன். இப்போதைக்கு இதை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நான் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் வந்து கீழே கொடுக்குறேன். அதில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இந்த பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. செயின் ஸ்டிச்சை வச்சு சில எம்ப்ராய்டரிஸ்லாம் போட்டது காமிக்கிறேன். இந்த எம்ப்ராய்டரிக்கு பேர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது செயின்லேயே போடுறது. நேம் வந்து தாம்பூர் தையல் அப்படின்னு பேர். லைட்டு டார்க்கு கலர் கொடுத்துருக்கு.